ஹலோ மக்களே, ஹாய். நான் உங்கள் சுபநேஷன் அண்ட் இது உங்களோட சுபன் வ்ளாக்ஸ். நம்ம ரெகுலராக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், EVs ஆகட்டும், அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் ஹிட் கொடுக்கலனாலுமே ஒரு சின்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு மார்க்கெட்டில். பட் அதோட ப்ரைஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வர இதில் பார்ப்போம். ஸோ அது என்ன வெஹிக்கிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மோட்டோகாப்போட மேவரிக், அதாவது ஹீரோவிலே அதிக காஸ்ட் கொடுத்து இருந்த வெஹிக்கிள் இது தான். பட் அது இப்போ ஓவர் கம் பண்ணிட்டாங்க, நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. ஸ்டில் ஹார்லி டேவிட்சனோட இன்ஜின். ஸோ ஹார்லி டேவிட்சன்லேயே கம்மி சிசி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து 440 X440. ஸோ அதோட வெஹிக்கிளோட இன்ஜின் பேஸ் வச்சு தான் உருவானது இந்த மேவரிக். ஸோ இந்த மேவரிக் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் ஹிட் கிடையாட்டியும்னாலும் அதுக்குன்னு சில யூனிக்னஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இது எஃப்சியை பேஸ் பண்ணி இருந்துச்சா அப்படிங்கிறதான கேள்வி இருந்துச்சு. ஆனால் இதோட ஹெட்லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட டோட்டல் மேனுஃபேக்சரிங் தான். ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா கீழே ப்ரொஜெக்டரும் மேலே வந்து எல்இடி லைட்ஸும் கொடுத்துருந்தாங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாக் அப்சர்வருக்கு கீழே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கால்வாசி வண்டியில் ஷாக் அப்சர்வருக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் இதோட டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற டேங்க். அண்ட் அது மேலே மேவரிக் 440 அப்படிங்கிற ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்ஸ், இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் மேக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வெஹிக்கிளோட வெயிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 191 kg இருக்குங்க, அதாவது க்ளோஸ் டு 200 kilos. ஸோ இது கொஞ்சம் வெயிட்டான வெஹிக்கிள் தான். தென் இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 440cc ஹார்லி டேவிட்சனோட இன்ஜின் தான். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பிரேக் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் ரெண்டுமே டிஸ்க்கு தான். ஸோ டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து 320 mm அண்ட் ரியர் வந்து பார்த்திங்கன்னா 240 mm சிங்கிள் பிஸ்டன். தென் இதில் ஃப்ரண்ட் வீல் 17 inch அண்ட் ரியர் வீல் வந்து பார்த்திங்கன்னா 17 inch தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே 17 inch இருக்கிறது இதுதான். தென் ரியர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150/60, கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது 440cc என்ஜின்கிறங்காட்டி. தென் டயர் டைப் வந்து பார்த்திங்கன்னா டியூப்டு. இனிஷியலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டிக் ஐஸ் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் வரும். இது அலாய் வீல்ஸ் இருக்கிறது மிட் ரேஞ்ச் வெஹிக்கிள். இதோட சஸ்பென்ஷன் நம்ம பார்த்தோம்னா ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ரியர் ட்வின் ஷாக் ஸ்விங் ஆர்ம் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 440X ஹார்லி டேவிட்சனில் வர அதே எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ABS தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இது வந்து நல்லா வெயிட் இருக்கிற ஒரு வெஹிக்கிள். தென் இதோட மற்ற அம்சங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் இருக்கிற ஹேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாரன் இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. தென் ரைட் சைடு வந்து ஸ்டார்ட், அதுக்கப்புறம் சில டீட்டெயில்ஸ் தான். ஏன்னா சீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு லென்த்தியான ஒரு சீட், ஒரு ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீட். ரியர்லேயும் இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட லோகோவோட வர ரவுண்ட் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த வண்டியை பற்றின ஓவரால் வியூ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 440cc இருக்கிற வெஹிக்கிள் ஒரு டெய்லி கம்யூட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்த வண்டியை பார்த்து ஹீரோவோட லோகோ எல்லா பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தயாரிச்சிருந்தாங்க. ஈவன் இந்த ரியர் வியூ மிரருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஒரே ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 803 mm, அதாவது கிட்டத்தட்ட 80 சென்டிமீட்டர் தான் அதோட ஹைட். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 175 mm, அதாவது 17 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா டிரைவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட ட்ராபேக்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஆயில் கூல்டு. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப லாங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் வண்டியோட ஹைட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு கமாண்டிங் ரைட் பொசிஷன்லேயே நீங்கள் இருந்தாலுமே ஃபுல்லாக விண்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த விண்டு எக்ஸ்போஷர்னால உங்களுக்கு டயர்ட்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஃபீச்சர் இருக்கிற பைக்லேருந்து இந்த டிசைன் அப்படியே டிரைவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் என்னென்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மற்றபடி ஒரு ஃபீச்சர்ஸ், அதாவது டிஜிட்டல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கொடுத்த மாதிரியே தெரியல. அண்ட் ஹேண்டில் பார்ஸில் டம்மி ஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ட்ராபேக்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ த இன்ஜின் நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின், லிக்விட் கூல்டு அந்த மாதிரி இல்லை. ஸோ
இந்த வெஹிக்கிளுக்கு நிறைய பேர் நான் பார்த்துருந்தேன் ரோட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வண்டியை வீடியோ எடுக்கணும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் என்னென்னா எனக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நெருடலாகவே இருந்துச்சு. இந்த வண்டியை நம்மளால் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அண்ட் இந்த வண்டியோட கரண்ட் சினாரியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. பேஸ், மிட் அண்ட் டாப் வேரியன்ட். பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஒயிட் கிட்டத்தட்ட ஒரு 2,24,000 25,000 ரூபாய்க்கு எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில் இருக்குது. அண்ட் இதோட டாப் வேரியன்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா 2,80,000 ரூபா வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ப்ளூ அந்த மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸில் கிடைக்குது. இதில் மிட் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர், நம்ம இப்போ வீடியோ எடுத்திருந்தது மிட் வேரியன்ட் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,54,000 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 லட்சம் ரூபாய் வெஹிக்கிள் நம்ம கொடுத்து வாங்குறோம். ஸோ அந்த வண்டி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க ப்ளஸ் லாங் டூரிங் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸ்டில் இந்த வண்டியில் சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அது ஸ்விட்சபிளாக கொடுத்துருக்கலாம். அண்ட் தென் இதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 440cc இருக்குது. பட் அதோட எக்ஸாஸ்ட் நோட் ஆகட்டும், அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் 440cc-க்கான பெர்ஃபார்மன்ஸோட வர்ற மாதிரியே தெரியலை. அண்ட் ஏன்னா நம்ம 350 அண்ட் 320cc ஓட்டி இருக்கும் யமஹால. ஸோ அதுக்கு கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அது ட்வின் சிலிண்டர் ப்ளஸ் லிக்விட் கூல்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 440cc. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட கம்பேனியன் எதுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 350cc ராயல் என்ஃபீல்டோட தான் இதை கம்பேர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் எண்ட் டார்க்கில் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு ஹையர் டார்க் போகும்போது கொஞ்சம் லேக் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த வண்டியோட ரிவ்யூ. இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் மேவரிக் வண்டியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இந்த ரிவ்யூவை மறக்காம உங்களுக்கு அனுப்புங்க. ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிளில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுபநேஷன். பாய்.